யாருக்குமே அதிகம் தெரியாத அதிசய முருகன் சிலைகள் இருக்கும் 3 கோவில்கள். உங்களுக்கு முருகன் பிடிக்கும்னா ஓ முருகன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல வளர்ந்து வரும் முருகன் சிலை. இந்த சிலை ஆந்திராவில் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தான் இருக்குது. இந்த சிலை முதல்ல ஆரம்பத்தில் சின்னதாக விரல் அளவுக்கு தான் இருந்ததாமா, ஒரு கல்லா. ஆனால் இப்போ வளர்ந்து அது 4 அடிக்கு மேலே வளர்ந்து நிற்குதாமா. இந்த மாதிரி ஒரு அதிசய முருகன் சிலை உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இருக்கிற மக்களோட கருத்துப்படி ஆரம்பத்தில் ஒரு சின்ன கல்லு மாதிரி தான், சிலை மாதிரி இல்லாமல் இருந்துதான். ஆனால் வளர அது முருகன் சிலை மாதிரி மாறி இப்போ 4 அடிக்கு மேலே வளர்ந்து ஒரு முருகன் சிலையவே நிற்கிதான். ரெண்டாவது பேசும் முருகன் சிலை. இந்த கோயிலில் இருக்க முருகன் சிலை ரொம்ப அதிசயமான முருகன் சிலை. வருஷத்துக்கு சில நாட்கள் மட்டும் இங்கே இருக்கிற முருகன் பேசுவார். அந்த சிலைக்கு பக்கத்தில் யாராவது நின்னாங்கன்னா அந்த சிலையிலேருந்து வினோதமான சத்தமோ யாரோ பேசுகிற மாதிரி சத்தமோ கேட்குதாமா. ஆனால் அந்த பேசுகிற சத்தம் என்ன பாஷை என்ன மொழின்னு புரியாதாமா. ஆனால் அந்த கல்லுக்குள்ளேருந்து சத்தம் நல்லா தெளிவாக பக்கத்தில் வரவங்களுக்கு கேட்குதாமா. மூணாவது முருகனோட உண்மையான பாம்பு இருக்கும் கோவில். இது ஆந்திராவில் இருக்க இந்த சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. அது இப்போ ஓப்பன் கிடையாது, அனுமதியும் கிடையாது, மூடிதான் வச்சிருக்காங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி அனுமதி இருந்தது. அப்போ அங்கே போன மக்கள் 5 தலை நாகத்தை பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருந்து ஆள் உயரத்துக்கு பாம்பு தோள்களையும் எடுத்திருக்காங்க. அதனால தான் அந்த இடத்துல 5 தலை நாகம் வாழுதுன்னு மக்கள் நம்புறாங்க.